விஜயை ரொம்ப மோசமா விமர்சிக்கிறதெல்லாம் இருக்கு. நீ பாட்டுக்கு பேசிட்டு எங்க வீட்டுல இடம் வச்சு போயிட்டு அவன் காசை வச்சுட்டு என்னால என்ன பண்ண முடியுங்கிற மாதிரியான கோவம்லாம் வருது. இத்தனை உயிர் வாய் கிடக்குது, அவனால என்ன செய்ய முடியும்? நான் அடுத்த ஊருக்கு எந்த முதலையை வச்சு மாநாடுக்கு போவேன். அவன் மாநாட்டுக்கே போக கூடாது. நான் உடனே திரும்ப கட்டியாத அடிப்பேன். கரண்ட் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதுவும் ரூல் அவுட் ஆகுது. உள்ள வீடுகளுக்கு கரண்ட் இருக்கு, அந்த மெயின் ரோட்ல கரண்ட் இல்லை. ஏன்னா இவங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறாங்க. எல்லா மரத்துலையும் ஏறியிருக்கேன், டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்துலையும் ஏறியிருக்கேன். ஏதோ ஒன்று இப்படி டிரான்ஸ்ஃபார்மர் உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. இபிலேருந்து கூப்பிட்டு சொல்லி உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. விஜய் பேசும்போதே நடுவுல பிரேக் ஆனது அந்த ஆம்புலன்ஸ் போட்டுருக்காங்க. 2 ஆம்புலன்ஸ் வருதுன்னா சம்திங் இவர் நினைச்சதை விட பிரச்சனை மோசம். கீழே கண்ணெதிர்க்க மயங்கி விடுறாரு. ஆனா அவருக்கு அது பண்ணல. ஆம்புலன்ஸ்ல தாவைக்கா கொடி போட்டு நம்ம கொடி இருக்கு. அதுல என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது. தாவைக்கா அடிக்கிறது, மிரட்டுறது. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து பேட்டியே கொடுத்தாரு. ஒரு அக்காவுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. அந்த அக்காவுக்கு ஏன் பனியனை கழட்டி கொடுத்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். வேகத்துல வந்தவரை ஏது நிப்பாட்டி அது கையில மத்தல பிளட் பாருங்க, தெரியுதுங்களா? இறந்தவர்கள் தான். இதை பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இது ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்லை. நடந்துச்சு, செத்துட்டோம். உயிர் சேதம் வந்து கம்மியா இருக்கிறோம் அப்படின்னு பத்திரிகையாளர் பேசியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க முடியுமா? இப்போ அதெல்லாம் வந்து இங்கே பேசி என்ன ஆக போகுது? அதோட முடிஞ்சிடுச்சு. அதை போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு அதில் யாரு காரணம்னு போய் பேசிட்டு இருக்கிறதுலாம் பயன் இல்லை. அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. சீமான் பக்கம் இருந்தவர்கள் தான் விஜய் கேங்ல இருந்து ஆட்களை வர வைக்கிறதுக்கான ஒரு கருவியா இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம்னு ஒரு நினைச்சிருக்காங்க. பட் அது நடக்கல. ஆமா, அங்கேயே சீமானை எடுத்து பேசியிருக்காங்கல்ல. அங்கேயே சீமானை வந்து அதை கெட்டாவுக்கு சொல்லி திட்டு மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் இருக்கு. ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். தோழர் வணக்கம். நேற்று தாவைக்காவோட பிரச்சார நிகழ்வு வந்து கரூர் மாவட்டத்தில் நடந்தது. அந்த நிகழ்வுல கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுனால கிட்டத்தட்ட 40 பேர் வந்து இறந்திருக்கிறாங்க. இது பெரிய ஒரு துக்கத்தை தமிழ்நாடு முழுக்க வந்து பரவி இருக்கு. இந்த நிலையில வந்து விஜய் அவர்கள் இன்னும் அந்த இடத்துக்கு போய் பார்க்காதது, அதாவது அரசு சார்பா அதிகாரிகள், கலெக்டர்கள் இந்த மாதிரி போயிருக்கிறாங்க. அது இல்லாமல் அமைச்சர்கள் போயிருக்கிறாங்க. முதல்வர் நேரில் போய் சந்திச்சிருக்காரு, துணை முதல்வர் சந்திச்சிருக்காரு. அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிய, அந்த கூட்டத்தை திரட்டிய, அதுக்கு பொறுப்பான விஜய் வந்து அங்கே போய் பார்க்கலன்றது வந்து இன்னைக்கு மக்கள் அங்கங்க எழுப்புறாங்களே தவிர, ஆனால் மீடியால அது ஒரு பெரும் விஷயமா, ஒரு பெரும் விமர்சனமா முன்வைக்கப்படலை. அதுக்கு பொறுப்புதாரியா விஜய் ஏன் பார்க்கணும்? அவர் பாவம், அவர்னு எதிர்பார்த்தாரா? இதெல்லாம் நடக்கணும்னு திட்டமிட்டு செஞ்சாரா? ஏன் இந்த பழியெல்லாம் அவர் மேல போடணுன்ற ஒரு நரேஷன் வந்து கிளப்பப்படுது. எது சரி? இது நள்ளிரவுக்கு பிறகுதான் இந்த நரேஷன் வந்து கிக் ஸ்டார்ட் ஆச்சு. எந்த ஒரு இடத்திலும் ஒரு கூட்டத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு அது யார் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்களோ அந்த தலைமையில் இருக்கவங்க தான் அது பொறுப்பு. இந்த நரேஷன் இருக்கு இல்லையா, அவர் பொறுப்பு இல்லை என்கிற நரேஷன் வந்து இந்த மாதிரி இன்னொரு செயல் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் இந்த நரேஷனுக்கு பலியாக கூடாது. ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வருது? நோக்கம் என்ன? இந்த கூட்டம் பெருசா பிரம்மாண்டமா காட்டணுங்கிற தேவையிலிருந்து இந்த கூட்டத்தை அவர்கள் தக்க வச்சாங்க. இது ஆர்டராகவே பார்ப்போமே. எப்படி இந்த இடத்தில் தாவேகா அதனுடைய தலைமை எப்படி இந்த பேரழிவிற்கு பொறுப்பாகிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். மதியம் உத்தேசமா அவங்க வந்திருக்க வேண்டிய நேரம் மத்தியானம் 1 மணி. ஆனால் அவர் ஸ்பாட்டுக்கு வந்தது 7 மணிக்கு பிறகுதான். சுமாரா 6 மணி நேரத்துக்கு மேல, 6-6.5 மணி நேரம் டிலே. மதியம் 2 விதமான பிரச்சாரங்கள் இருந்திருக்கு. 12 மணிக்கெல்லாம் வந்துருவாருன்னு சொல்லி உள்ளூர்ல ஒரு பிரச்சாரம் நடந்தது. ஸோ 12 தாவேகா சைட்ல இருந்து 12-12:15 வந்துருவாருன்னு சொல்லிட்டு மக்கள் உள்ள வர்றாங்க. காலையில 10 மணிக்குல இருந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சில நிறுவனங்கள் லீவு கொடுத்துட்டதா சொல்றாங்க. விஜய் பார்க்க போறதுன்னா மத்தியானமே போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் வர்றாங்க. சம்பளம் வாங்கினவங்க வர்றாங்க. இப்போ இந்த கூட்டம் சேர அது நீங்க மனித இயல்புல ஒண்ணு பார்க்கலாம். நீங்க ஒரு செயலுக்கு கொஞ்சம் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த டாஸ்கை முடிக்காம வெளியில போக மாட்டீங்க. அது கோயிலுக்கு போறதா இருக்கலாம், இல்ல ஒரு ஷாப்பிங் போறதா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. நீங்கள் அந்த காரியத்தை பாதியில விட்டுட்டு வரமாட்டீங்க. சோ விஜய் போன்ற ஆட்களை நேர்ல பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துட போறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் நான் பேர் வெயிட் பண்ணுவாங்கல்ல. அந்த ஆர்வத்தை தக்க வைக்கிற மாதிரி, அந்த ஆர்வத்தை மேலும் மேலும் தூண்டுற மாதிரி ஒரு வேளை பிரச்சாரம் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டம் கட்டு நிறைய இருக்கு. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு பத்திரிகைகள்ல வருதுன்னு வச்சுக்கோங்க, தொலைக்காட்சி சேனல்கள்ல கூட்டம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு, மக்கள் மரத்து மேல ஏறுறாங்க, வெளியில வரத்துக்கு இல்லை, தண்ணி இல்லை, மயக்கம் போட்டு விழுறாங்க. இந்த செய்தி 5-5:30 வந்துருச்சுன்னு சொன்னா புதுசா உள்ள வர்ற ஆள் இருக்காரு, அவன் குறைப்பான். ஆனா மாறா என்ன நடக்குது? இந்த வந்துட்டு இருக்காரு, வந்து விட்டாரு, நெருங்கிட்டாரு, நகர்றாரு, கை காட்டுறாரு, குனிறாரு, நிமிர்ந்தாரு, இதெல்லாம் சொல்லும் போது என்னன்னா நம்மளும் இந்த ஜமால் ஐக்கியமாகவும் மக்கள் நினைப்பாங்க. உள்ள இன்ஃப்ளோ வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வெளியில போக முடியாது.
அங்க நான் சொல்றது எதுவுமே அரசு தரப்புல இருந்து சொன்னது கூட நான் பரிசீலிக்கிறேன். ஓகே. மக்கள், அதுவும் விஜய் ஆதரவு ஊடகங்கள் பேசின கண்டென்ட்ல, அவர்கள் ஒளிபரப்பின கண்டென்ட்ல இருந்தே எடுத்துதான் சொல்றேன். நான் வெளியில போகணும்னு நினைச்சு சொல்ற ஆட்களை வெளியில விடல. இந்த வந்துருவாரு, விஜய் வந்துருவாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு, வெளியில இருந்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்பே இது விஜய் தான் பொறுப்புங்கிறதுக்கான வேறு டேட்டா இதுக்கு முன்னாடி யோசிச்சோன்னு சொன்னா, கரூரை அவர் தேர்ந்தெடுத்தது இருக்குல்ல, அதுவே ஒரு மாஸ் காட்டணுங்கிறதுக்கான ஒரு முயற்சி. நீங்க திட்டமிட்டது வேற ஒரு ஊர்ல, திடீர்னு பயண திட்டத்தை மாத்திட்டு கரூர் கொண்டு வரீங்க. என்ன காரணம்? போன வாரம் திமுக 30 விழா நடக்குது. அந்த 30 விழா அந்த இடத்துல கோட் பண்றாரு, 30 பேர் விழா அப்படின்னு கோட் பண்றாரு. அடுத்து எடப்பாடி வராருங்கிற ஒரு தகவல் தெரியும். சோ ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி வந்து போன பிறகு நான் என்னோட வெயிட்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊரை தேர்வு செஞ்சிருக்காங்க. அப்படிதான் இருக்க முடியும். அல்லது ரசிகன் அப்படித்தான் புரிஞ்சுப்பான். மற்ற கட்சிகள் வந்து அங்க அவங்களோட வந்து வலிமையை காட்டியிருக்கிறாங்க, அவங்க அரசியல பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பதிலடி குடிக்கிறது மூலமா அது இருக்கக்கூடிய கட்சி வந்து செயல்படுறதுல தப்பு இல்ல. இல்ல நான் இதோட மாடஸ் ஆப்பரண்டியா தான் பேசுறேன். ஓகே. இவர் அந்த இடத்தில் ஒரு அசாத்தியமான நெருக்கி அடிக்கிற கூட்டத்தை இவர் விரும்பினார். அதுக்காக தான் இப்போ கரூர்லன்னு வைக்கும்போது சுத்து வட்டாரத்துல இருக்கிற ஈரோடு, இறந்தவர்கள் ஈரோட்ல இருந்து வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே. சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் சுத்து வட்டாரத்துல இருக்கிற ரசிகர்கள் என்ன பண்ணுவான்? என் தலைவனுக்கு வெயிட்டை காட்டணும்னு சொல்லி கிளம்பி வருவான். எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்துல ஏன் இந்த பிரச்சனை இல்லை? அவர் வெவ்வேறு பாயிண்ட்ல பேசிட்டு வர்றாரு. முகத்தை காட்டியாச்சு, பாக்குறோம், பார்த்து அந்த பக்கம் போயிடுறான். பட் இவர் அந்த வேலையை செய்யல. அவர் ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாரு. அந்த பாயிண்ட்ல வந்துதான் பேசுவேன்னு என்ன பண்றாருன்னா, தன்னோடயே வந்த கூட்டத்தை அப்படியே மொபிலைஸ் பண்ணி இங்க கொண்டு வர்றாரு. ஏற்கனவே நெருக்கடியில இருக்கு, புது ஆளுங்க இருக்காங்க. மதியம் 3 மணிக்கு அவர் உத்தேசித்த நேரத்தை விட 2 மணி நேரம் கடந்தும் கூட கூட்டம் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. சொல்றது யாருன்னா, அந்த இடத்துல கடை வச்சிருக்காரு. அவர் இன்னொரு விஷயத்த பதிவு பண்றாரு. வேற ஒரு ஃபேக்டர் சொல்றாங்க இல்லையா, இது ரொம்ப நெருக்கல, 2 அவுட் தான் இருக்கு, வெளியில போறதுக்கான பாதை தான் இருக்குன்னு. அது அங்க அங்கே பிறந்து வளர்ந்தவங்க மறுக்கிறாங்க. எல்லா சந்து சின்ன சின்ன ரோடுகள் இருந்துச்சு. அந்த ரோடுகள் எல்லாமே ஆம்புலன்ஸ் போற அளவுக்கு இருந்திருக்கு. அந்த அளவு அகலமான பாதைகள் குறுக்க இருந்திருக்கு. இதுதான் ரைட் பிளேஸ்ன்னு ஆனந்த விகடன்ல பேட்டி கொடுக்குறோன்னு சொல்றாரு. வேற எங்கேயும் இல்லை. நீங்க புதிய தலைமுறையும் ஆனந்த விகடனும் தான் விஜய்க்காக வந்து மல்லு கட்டிட்டு பிரச்சாரம் பண்ற 2 சேனல்கள். அந்த சேனல்ல ஒரு டேட்டால இருந்து எடுத்தாலும் தான் வெளியில போறதுக்கான வழி இருந்தது. அதுல என்ன பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா, அந்த பாதைகளை வந்து பிளக்ஸை வச்சு மறைச்சிருக்காங்க. விஜய் ரசிகர்களை ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, ஆட்கள் மேல மேல நெருக்கி அடிச்சுட்டு வருது. விஜய் கொஞ்சம் தூரத்துக்கு முன்பே அந்த கிரௌடை தக்க வைக்கிறதுக்காக லைட் ஆஃப் பண்ணிட்டாரு சொல்றது அங்க இருந்த மக்கள். லைட் ஆஃப் பண்ண பிறகு விஜய் வேடிக்கை பார்க்கணுங்கிறதுக்காக இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மக்கள் அங்கிருந்து இங்க இருக்கிறவன் அங்க வர்றான், விஜய் பார்க்க வர்றான், பின்னாடி இருக்கவன் கூடவே வர்றான். இந்த ஒரு சின்ன பாயிண்ட்டுக்குள்ள எல்லாரும் அடைக்கும் போது ஆக்சிஜன் பத்தாம ஆல்ரெடி டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்க மக்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு பிரச்சனை வருது. மரக்கிளை முறிஞ்சு விழுந்து, அங்க ஒரு கடை வச்சிருக்கவர் சொல்றாரு, மரக்கிளை முறிஞ்சு விழுந்து ஒரு நெருக்கடியை கிரியேட் பண்ணி மக்களை இன்னும் இதாக்கி தப்பிச்சு போறதுக்கான பாதைகளை இவங்க தான் அடைச்சிருக்காங்க. இவர் அதை ஒத்துழைக்கல. நீங்க அரசாங்கத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி அங்க ஒருவேளை இவருடைய கட்சி பொறுப்பா இருந்திருந்துன்னு சொன்னா, கீழே இருக்கிறவன் வந்து இல்ல நிலைமை கைமீறுது, ஆட்கள் மயங்கி விடுறாங்க அப்படின்னு தகவல் விஜய்க்கு போயிருந்தா, அவர் பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டு மக்கள் பாதுகாப்பா வெளியில போறதுக்கான வழியை செஞ்சிருக்கலாம். கரண்ட் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அதுவும் ரூல் அவுட் ஆகுது. உள்ள வீடுகளுக்கு கரண்ட் இருந்திருக்கு, அந்த மெயின் ரோட்ல கரண்ட் இல்லை. ஏன்னா இவங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறதுக்கு முன்னாடியே கரண்ட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லலாம். ஜஸ்ட் இந்த சம்பவத்திற்கு முன்பு விஜய் பேசிய நாமக்கல்ல கட்டடத்து மேல ஏறி அங்க இருந்த ஷெட்டு கீழே விழுந்து ஒரு கலைபரமா இருக்கு. நாமக்கல்லே ஆயிருக்கு. சோ அந்த விஷயம் நாமக்கல்ல பார்த்து இவருக்கு ஒரு புத்தி வந்திருக்கலாம், வரல. ஆனா நாமக்கல்ல அவர் பேசுனது ரொம்ப முக்கியமான ஒரு க்ளூ நமக்கு. நானும் ஆரம்பத்துல என்னவோ நினைச்சேன், மோதி பார்த்துடலாம், அவர் அந்த கூட்டத்தை என்ஜாய் பண்றாரு. ஒரு 5 நாள் அவர் கூட்டத்தை பார்த்த பிறகு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சோ ஒரு கை பார்த்துடலாம். அவர் இது மக்களுக்கு ஆபத்துன்னு உங்களுக்கும் எனக்கும் தோன்ற ஒரு காட்சி அவருக்கு ஒரு மாஸ் சீனா தெரிஞ்சிருக்கு. அவரோட நலன் மட்டும் அவருக்கு தெரியும். அவர் நான் வெயிட் பாத்தியா அப்படிங்கறத அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஒரு டிப்பிக்கல் எந்த மக்களோடு கனெக்டடா இல்லாத எந்த ஒரு ஸ்டார் நடிகனுக்கும் வர்றதுன்னு இருக்கு. நீங்க ஒரு கூட்டம் இருக்குன்னா அது ஒரு அசம்பாவிதம் நடக்காம தடுக்கிறது எப்படின்னு தான் உங்களோட ப்ரையாரிட்டி போயிருக்கணும். ஏன் உங்களுடைய ஆட்கள் யாருமே அந்த இடத்துல இல்லை, நீங்க தப்பிச்சு ஓடுன மாதிரி ஏன் அவங்க ஓடுறாங்க? ஏன்னா அவர்கள் அதை எதிர்பார்க்கல. அந்த மாஸ் காட்டுறதுங்கிறதுக்கு மேல இந்த கூட்டத்தின் மீது அவர்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, எந்த பொறுப்புணர்வும் இல்லை. இல்ல இப்ப அந்த சம்பவம் வந்து குறிப்பா எப்படி நடந்ததுன்னு சொல்றாங்க சில மக்கள் பேட்டி கொடுத்தத நீங்களும் பார்த்திருப்பீங்க. விஜய் உள்ள வரும்போது அவர் உள்ள வர வைக்கிறதுக்காக, மக்கள் அதுக்கு வழி விடணுன்றதுக்காக அந்த தொண்டர்கள் செஞ்ச விஷயம் தான் அதுக்கு காரணம்னு சொல்றாங்களே, அதை பத்தி சொல்லுங்க. விஜய் வண்டி வந்தது, ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. விஜய் வண்டி வந்தது, ஆனா ஒரு
ஒரு பிரச்சார வாகனம் வருவதற்கான வழி கூட இல்லை அப்படின்னா நீங்க இந்த 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 பிரச்சார வடிவத்தை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இது முதல் முறையில் தோணும். இது ஏதோ ஃபர்ஸ்ட் திடீர்னு வந்தாங்க, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றது இல்லை. இவர்கள் தொடர்ச்சியாக 7-8 இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நடத்தி அனுபவப்பட்டிருக்காங்க. அந்த அனுபவத்திலிருந்து இவர்கள் எந்த பாடத்தையும் கத்துக்கல, அவர் என்ஜாய் பண்ணாருங்கிறத நான் சொன்ன பாயிண்ட். இது ஒரு அடிப்படை இல்லாத ஒண்ணு. ஆனா என்னன்னா, லேட் பண்ணி அந்த கூட்டத்தை அந்த இடத்துல அடைச்சாங்க. அவர் விஜயை பார்த்துட்டு நகர்ந்துடலாம் அப்படிங்கிற முடிவுல இருந்தவர்களே இல்ல விஜய் வந்துருவாருன்னு நிறுத்தியிருக்காங்க. அண்ட் கூட்டத்தை கையை மீறி போச்சுன்னா என்ன பண்றதுன்னு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த இடத்துல மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கான தன்னார்வலர்களை இவர்கள் ஏற்பாடு செய்யவில்லை. இன்னைக்கு இவர் பேசின ஒரு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டம் ரொம்ப அதிகமானதுனால அந்த கல்லூரியில் இவர் பேச வேண்டிய பகுதியில் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே விஜயை நாங்கள் பேச சொன்னோம். ஆனால் அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கே இருந்தால் மீடியா ஃபோக்கஸ் கிடைக்காது, திட்டமிட்ட இடத்துக்கு போனால் தான் மீடியா ஃபோக்கஸ் கிடைக்கும், நாங்கள் கூட்டத்தை நோத்திக்கு போய்க்கிறோன்றதுக்காக சொன்னார். மக்களும் அங்கே இருக்கிற மக்களும் அவர் வேனு வர்றதுக்கு வழி கூட்டதுனால தான் பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. அப்பவே ஜனங்கள் பாதிக்கு உள்ளாயிட்டாங்க சொல்றாங்க. அது எந்த உண்மை? இதை நீங்க வெறுமனே ஏடிஜிபி சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ரைட், அது ஒரு அரசாங்கத்தோட குரல், நீங்க நம்பலாம். அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் மக்கள் சொல்றது இருக்கு. என்னன்னா, விஜய் வேன் வர்றதுக்கு இடம், பஸ் வர்றதுக்கு இடம் இல்ல. வண்டி கரெக்டா இங்க இந்த இடத்துல வரும்போது நெருக்கடி ஆரம்பிச்சிருச்சு. வண்டி இங்க நிக்கும் போது விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் நடந்துருச்சு. அனௌன்ஸ் பண்ணி மக்களை பின்னாடி நகர்த்து போக சொல்றாங்க. விஜயை பார்க்கணும்னு முண்டி அடிச்சுட்டு வருது கூட்டம். அந்த கூட்டத்தை விஜய் பஸ்ஸை கொண்டு வர்றதுக்காக மக்களை நகர சொல்லும் போது அந்த இடம் ஒரு நெருக்கடி ஆரம்பிக்குது. அது இல்லாம விஜய் பேச வர்றதுக்கு முன்னாடியே இந்த மயங்கி விழுவுறது, ஆட்கள், இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கன்சாலிடேட், இந்த ஃபேக்டரையும் அதையும் ஒப்பிடும் போது ஏடிஜிபி சொல்ற தகவல் பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த சம்பந்தமே இல்லாத அதற்கு முன்பே பதிவான மக்களுடைய குரல் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்க வண்டியை நகர்த்தி கொண்டு வர்றதுக்கான ஸ்பேஸுக்காக அனௌன்ஸ் பண்ணி மக்களை ரொம்ப நகர சொல்லி கம்பல் பண்ணும்போது தான் இந்த டிசாஸ்டர் நடந்திருக்கு. ஸோ அவர் சொல்றது நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒண்ணுதான். இவர்கள் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை வளர விட்டுருக்காங்க. எதுக்காகன்னா, அந்த இடத்துல நின்று பேசணும், அந்த ஃபோக்கஸ் இருக்கணும், அந்த ஹைப்பை விட்டுறக்கூடாதுங்கிற அந்த விருப்பம் இந்த 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது புரியுது. ரெண்டும் எதிரெதிரா இல்ல, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இவங்க சொல்றதும் மக்கள் சொல்றதும் ஒத்து போதுங்கும் போது இந்த பாயிண்ட் ரொம்ப வேலிடானது. இதுவும் ஒரு காரணமா இருக்கும். ஒருவேளை அவர் முன்பே நிறுத்தி இருந்தா இந்த பிரச்சனையை குறைச்சிருக்கலாம், தடுத்திருக்கலாம்னு நான் சொல்லல. இந்த பிரச்சனை இடம் இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சி இல்ல. அதை விட இன்னொரு கிளியர் எக்ஸாம்பிள் இருக்கு. அவர் பேசும்போதே மக்கள் ஆம்புலன்ஸ் போகுது, மக்கள் மயங்கி விடுறாங்க, இது எல்லாத்தையும் அவர் பாக்குறாரு. அப்பவே வேண்டாம், பெண்கள்லாம் மயங்கி விடுறாங்க, நம்ம இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம், போதும், என்னதான் பாத்துட்டீங்கல்ல, நான் பிரச்சாரம் பண்றதுக்கு 1000 வழி இருக்கு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிருக்கலாம். பட் அவருடைய முன்னுரிமையா அந்த பாட்டு பாடுறது இருந்ததே தவிர மக்களை பாதுகாப்பா எவாக்குவேட் பண்றதுங்கிறது அவரோட ப்ரையாரிட்டியா இல்ல, கட்சிக்காரங்களுக்கும் இல்ல. இது எல்லாமே தான் பிரச்சனை. இது எல்லாத்தையும் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமான அடிப்படையா இருக்கிறது என்னன்னு சொன்னா, பொறுப்பெடுத்துக்க தயாரா இல்ல, மாறாக அந்த நெருக்கடியை, அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை அவர் விரும்புறார். தலைவர் விரும்புறாருங்கிறதுனால அந்த கூட்டத்தை வர வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் அவங்க செய்யறாங்க. ஊடகங்கள் மூலமாக வந்துட்டு இருக்காருன்னு ஒரு ஹைப் கிரியேட் பண்றது ஒரு வேலையிலிருந்து லேட் பண்ணி மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி அவர்களை அந்த இடத்துல இன்டாக்டா பிடிச்சு வச்சுக்கிறதுங்கிறது. மக்கள் 5-6 மணி நேரம் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறது. இதன் மூலமா அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கசகசன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு அசாத்தியமான ஒரு நெருக்கடியை அவர் விரும்புறாரு. அதுதான் தன்னோட வெயிட்னு அவர் நினைக்கிறார். ஆனா எல்லா நெருக்கடியும் எனி டைம் ஒரு டிசாஸ்டரா மாறலாம். பெருங்கூட்டம் எந்த ஒரு மொமெண்ட்லயும் அது ஒரு டிசாஸ்டரா மாறலாம். இப்ப பாம்பு வருதுன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான், பெரிய கூட்டம் சிக்கல் இல்ல, யாரோ ஒருத்தருக்கு மரம் கிளை முடிஞ்சு விழுவுது, அதான் நடந்திருக்கு. ஒரு சிக்கல். இதை எதிர்பார்த்தா பண்ணிருப்பாரு, அவர் என்ன வேணும்ட்டா அதை பண்ணாரு. அவர் பேரழிவை எதிர்பார்த்திருக்க மாட்டார். அப்ப அவர் ஏன் குறை சொல்லலாம்? அவர் பெருங்கூட்டத்தை எதிர்பார்க்கிறார்ல, மர்டர் நடக்கக்கூடாது, ஆனா ஈவ்டீசிங் நடக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் லாஜிக் சொன்னான்னா, ஒரு ரோமியோ ஒருத்தர் லாஜிக் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரேசிங் ஹை ஸ்பீடை நீங்க அலோவ் பண்றீங்க, ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறீங்க, இது ஏதாவது லாஜிக் இருக்கா? இல்ல. நீங்க ரேஸ் போனீங்கன்னு சொன்னா அதுல யாரோ ஒருத்தர் சாகலாம். இந்த கூட்டம் இல்ல, இதற்கு முன்பு இருந்த கூட்டங்களும் கூட ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான எல்லா தகுதிகளோட பண்புகளோட இருந்தது. எந்த ஊர்லயாவது மயக்கம் போட்டு விழாதவங்க இருந்தாங்களா? இல்ல. எந்த ஊர்ல கூட்டத்திலேயாவது செருப்பு சிதறி கிடக்காம இருந்தா? இல்ல. இது ரெண்டும் நடந்துச்சுன்னா மக்களுக்கு காத்து பத்தல, மக்களால அந்த இடத்துல நிக்க முடியல, அல்லது செருப்பை கூட கவனிச்சு பார்த்துக்க முடியாத அளவுக்கு கூட்டம் தள்ளுது,
நான் கூட்டம் மேனேஜபிளா இருந்துச்சுன்னா நான் செருப்பு மிஸ் ஆச்சுன்னா செருப்பு தேடி எடுப்பேன். நான் செருப்பை விட்டுட்டு ஓடுற அளவுக்கு இந்த கூட்டம் இருக்குன்னு சொன்னாலே இது அபாயகரமான கேதரிங். இல்ல விஜய் பேசிட்டு இருக்கும் போதே சில பேர் மயங்கி போல விழுந்துட்டாங்க. ஆமா, விஜய் அவர் உள்ள வரும்போதே அந்த கூட்டம் அவருக்கு பஸ் வர்றதுக்காக தொண்டர்கள் பின்னாடி நகரும் போது அதுல சைட்ல இடமே இல்லாம அந்த கன்சோல் ரூம்ல அங்கங்க கீழே விழுந்து பள்ளத்துல விழுந்து அப்பயே மயங்கி போட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதெல்லாம் கணக்குல எடுத்துக்காம விஜய் வந்து பேச பேசுறாரு. ஆமா, இன்ஃபேக்ட் அது மட்டும் இல்ல, விஜய் பேசும்போதே நடுவுல பிரேக் ஆனது அந்த ஆம்புலன்ஸ் போகும்போது தான். ஆம்புலன்ஸ் ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல, ஏதோ ஒருத்தர் மயங்கி விழுந்தா ஒரு ஆம்புலன்ஸ், ரெண்டு ஆம்புலன்ஸ் வருதுன்னா சம்திங் இவர் நினைச்சதை விட பிரச்சனை மோசம்னு அர்த்தம். கீழே கண்ணெதிர்க்க மயங்கி விடுறாங்க. ஆனா அவருக்கு அது படல, ஆம்புலன்ஸ்ல தாவைக்கா கொடி போட்டு நம்ம கொடி இருக்கு அதுல. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது. சோ அவருக்கு சீரியஸா அவருக்கு ரெண்டே தான், அவருக்கு மக்கள் விழறத பத்தி அக்கறை இல்ல, அல்லது அதை பத்தி தெரியல. அவருக்கு விழுந்தாங்கன்னா ஒருவேளை இந்த பெரிய கூட்டத்துல மாட்டினா மக்கள் சாவாங்கங்கிற அறிவு கூட அவருக்கு இல்ல. அது ஒரு அக்கறையில இருந்து வர்றது. ஆமா, அந்த அந்த கனெக்டடா இருந்தா தானே. அவர் இயல்புல இறங்கி வந்து பழகின எத்தனை சம்பவங்களை மக்கள் கேள்விப்பட்டிருக்காங்க. இதுலயும் மக்கள் கிட்ட அவர் இன்டராக்ட் பண்ணல. அவர் ஒரு இடத்துல நிப்பாரு, மக்கள் 6 மணி நேரம் இருப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுவார். இது வந்து ஒரு சாமியார் மாதிரியான ஒரு அரசியல்ல ஒரு ஒரு சிக்கலான ஒரு டைரக்ஷன் அவர் எடுக்கிறார். குறைவாக மக்களுக்கு தோன்றி மக்கள் முன்னால் தோன்றி தன்னை பார்க்கிற ஒரு ஆர்வத்தை, இந்த ஸ்பெஷல் எடிஷன் மெட்டீரியல் ப்ராடக்ட் எல்லாம் போடுறாங்கல்ல, ஏன் அதுல என்ன இருக்கு? ஒன்னும் ஒரு விசேஷமும் கிடையாது. கம்மியா கிடைக்கும். ஒரு ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா விட்டுனா இல்ல ஏதோ ஒரு லேசா ஒரு ஷேப்பை மாத்தினா, அது என்னன்னா ஸ்பெஷல் எடிஷன்னா சில நம்பர் தான். ஏன் ரஃபேல் வாட்ச் அவ்வளவு காஸ்ட்லி? அண்ணாமலை வாங்கின ரஃபேல் வாட்ச் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் ப்ரொடக்ஷன். ஸோ இவர் ரொம்ப குறைவான நேரம் பேசுவது. இவர்கள் இந்த வைப் பண்றத, மரத்து மேல ஏறுறத, ரகலை பண்றத, அட்ராசிட்டி பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு அந்த மாடலை காட்டுறதன் மூலமா அவர் என்ன செய்யறாருன்னா அந்த மாதிரி ஆட்களை புல் பண்றாரு. இல்ல இப்ப அதே மாதிரி அந்த ஆம்புலன்ஸ், அங்க உள்ள போற ஆம்புலன்ஸ்ல தாவைக்க தொண்டர்கள் அடிக்கிறது, அவங்களை மிரட்டுறது. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து பேட்டியே கொடுத்தாரு, ஒரு பொண்ணுக்கு கூட்ட நெரிசல்ல வந்து மாட்டிக்கிட்டு சட்டையை கொடுத்தாரு. ஆமா, சட்டையை கொடுத்துறான், என்னைய போட்டு அடிக்கிறானுங்க மறுபடியும் வரும்போதுன்னு. மொத ஒரு அக்காவுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருச்சு. அந்த அக்காவுக்கு என் பனியில கழட்டி கொடுத்துட்டு நான் உயிர் ஹாஸ்பிட்டல கொண்டு போகணும். வேகத்துல வந்தவரை எது நிப்பாட்டி அடிச்சு வாயை உடச்சிருக்காங்க. அடிச்சு கையெல்லாம் பாத்துங்க, பிளட் பாருங்க, தெரியுதுங்களா? பிளட் தெரியுதா? எதுக்கு நீ ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்க? இங்க பிரச்சனை நடந்துச்சா? ஏதாவது நடந்துச்சா? இத்தனை நாள் எங்க போச்சு ஆம்புலன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. இது எப்படி இப்போ எந்த கூட்டம் அதிமுக ஆரம்பிச்சாரு, எடப்பாடி ஆரம்பிச்சாரு, இந்த கூட்டங்களுக்கு நடுவுல ஆம்புலன்ஸ் வந்தாலே அது வந்து அதை எதிர்க்கணும், இல்ல அது தப்புன்னு ஒரு மென்டாலிட்டி. அது ஏடிஎம்கே கூட நீங்கள் இந்த விஷயத்துல கட்டுப்படுத்திடலாம். ஒரு 2 பேர் அரெஸ்ட் பண்ணி எதிர்ப்பு பலமாவதுன்னு வச்சுக்கோங்களேன். எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு வாய் மூடிடுறாரு. முதல்ல சொன்னார்ல, அறநிலையத்துறை காசு எடுத்து காலேஜ் கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு டக்குன்னு எதிர்ப்பு பலமானவன்னு ஒரு அடக்கி வாசிச்சாரு. ஆனா விஜய் இந்த சிக்கலை வந்து தனக்கு ஒரு வெயிட்டேஜ்னு அவர் நினைக்கிறார், அவங்க கட்சி நினைக்குது. எந்த தாவேகா தொண்டர் இது ஒரு மோசமான சம்பவம், எங்களுக்கு ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டேன்னு அந்த தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாரா போஸ்ட் போட்டு பாத்தீங்களா? இவர்கள் பெரும்பாலானவர்கள் நான் ஒரு போஸ்ட கூட பார்க்கல. மற்ற கட்சிக்காரர்கள் தான் அடிச்சு பிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. நேற்றிலிருந்து இருந்து அந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு டிவிகேயோட பிரசன்ஸ் அங்க கிடையவே கிடையாது. மாறாக தாவேகா தொண்டர்கள் செஞ்சது என்னன்னு சொன்னா, சதிக்கோட்பாட்டை பிரச்சாரம் பண்ணாங்க. அது எப்படி உடனே தெரிஞ்சது அப்படின்னு பேசுனாங்க. அறிவு வேணுமா? கரூர் மாதிரி ஒரு நகரத்துல வெறும் 30,000 1 லட்சம் பேர் கிடையாது, 25,000 பேர் கூடி இருக்கிறது. ஆல்ரெடி பெரும்பாலானவர்கள் வெவ்வேறு பாதைகள்ல போயிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற ஆட்களை அந்த பெரிய ரோட்ல ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் சேர்த்துற முடியும். விஜய் பிரச்சாரத்தை கவர் பண்றதுக்காக ஒரு சேனல் 12 பேர் 15 பேரை ரிப்போர்ட்டிங் அனுப்புறாங்க. ஸோ இந்த டீம் வந்து ஹாஸ்பிட்டல் போறதும் பெரிய கஷ்டம் கிடையாது, விஜய் பாக்குறதுக்கு கவரேஜுக்கு போன ஆட்கள். ஆனா இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு என்ன கன்ஸ்பைரசி தியரி அவனுங்க இறக்கி விடுறானுங்கன்னா அது எப்படி வந்தது? இது விஜய்க்கு எதிரான சதின்னு பேசுறாங்க. நான் பேரை குறிப்பிட்டே கேட்கிறேன். ஒரு ரெட்பிக்ஸ்ல ஒரு பிலிக்ஸும் இன்னொருத்தரும் பேசுறாங்க. பேசும்போது தான் சொல்றாங்க, நான் வந்து விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்துக்கு போயிருந்தேன், அந்த கூட்டத்துல இருந்து மெயின் ரோடு வரதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அப்படி இருக்கும்போது இங்கேயும் பெரிய கூட்டம், அவங்க ஆம்புலன்ஸ் போகும்போது பாதிக்கப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மீடியாக்காரங்க எப்படி அங்க இருந்தாங்க, செந்தில் பாலாஜி எப்படி உடனே வந்தாரு, சிஎம் எப்படி அதுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணாரு, மற்ற அமைச்சர்கள் எப்படி வந்தாங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் முன்கூட்டியே பண்ணியிருந்தா தானே, முன்கூட்டியே இப்பெல்லாம் நடக்கும் இது பண்ணியிருந்தா தானே, பிளான் பண்ணியிருந்தாலும் போய் நிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது திட்டமிட்டு பண்ணப்பட்டதோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி சொல்றாங்க. இப்படி ஒரு லாஜிக்கை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை சொல்லலாம். அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒரு மற்றவங்களை விட வேகமா டிராபிக்கை கிளியர் பண்ணி வந்துட முடியும். முதல்ல இவங்க டைமை தப்பா கணக்கு போடுறாங்க. 8 மணிக்கு பிறகு இந்த பேரழிவு நடக்கல.
விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மக்கள் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பேச ஆரம்பிக்கும் போதே இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிரச்சனை கையை மீறுது, சூழ்நிலை நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிற தகவல் நமக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வழியா அந்த செய்தி வருவதற்கு முன்பே மக்கள் மயங்கி விடுறாங்க, இது நெரிசலா இருக்குங்கிற பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அது காவல்துறை சொல்ற மாதிரி 500 போலீஸ்காரங்க இருந்தாங்கன்னா இந்த ஆம்புலன்ஸுக்கான பாதையை திறக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ இது வந்து லாஜிக்கலா புரிந்து கொள்ளக்கூடியது. கேள்வி இவர்கள் யாரை கேட்கணும்னு சொன்னா, இந்த மயங்கி விழுவுற பிரச்சனையெல்லாம் உனக்கு முன்பே இருந்திருக்கு, லேட்டா வந்தீங்கன்னா கூட்டம் முண்டி அடிக்குதுங்கிற பிரச்சனை உனக்கு முன்பே தெரியும், இந்த ரசிகர் பட்டாலும் மரத்து மேல ஏறி ரகலை பண்ணுவாங்க, அது உடஞ்சு விழும் அப்படிங்கிறது உனக்கு முன்பே தெரியும். இந்த பத்திரிகைக்காரங்களுக்கும் சொல்றேன், கட்சிக்காரங்களுக்கும் சொல்றேன், கரண்ட்டை கட் பண்ணுவாங்கங்கிறது உனக்கு முன்பே தெரியும். நீ வாலண்டியர்ஸ் வச்சிருக்கலாம், ஏன் அந்த கேள்வியை கேட்கல? தாவேகா ஏன் தன்னார்வலர்களை வைக்கல? 5 மணி நேரம் நிப்பாட்டி வச்சா தண்ணி கிடைக்காது, கடையை மூடிடுவான்னு உனக்கு தெரியும், ஏன் உங்களுக்கு போதுமான எண்ணிக்கையில இந்த வாட்டர் பாட்டில் ஏற்பாடு பண்ணல? ஏன் இவ்வளவு பெரிய நெருக்கடியின் போது ஒருத்தன் கூட கீழே ரெகுலேட் பண்றதுக்கோ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதுக்கோ இல்ல? இந்த கேள்வி எதையுமே கேட்காம பாரிசாலன் மாதிரி இவர்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா விஜய் மட்டும் இந்த இடத்துல குற்றவாளி இல்லை. விஜயை தங்களுடைய அஜெண்டாவுக்காக பயன்படுத்தி கொள்கிற அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக விஜய்க்கு வந்து ஒரு 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 நாயக பிம்பத்தை, அதாவது அரசியல் மீட்பர் பிம்பத்தை உருவாக்க விரும்புகிறவர்கள் அல்லது திமுக வெறுப்பு இருக்கவங்க அல்லது வேறு வியாபார நோக்கம் இருக்கிறவங்க விஜயினுடைய பலவீனங்களை மறைச்சு விஜயை வழிகாட்டுவதற்கான பொறுப்பிலிருந்து விலகி இந்த பேரழிவிற்கு இவர்களும் காரணமாயிருக்கு. இல்ல அது எவ்வளவு கொடூரமா இருக்குன்னா, அந்த சம்பவம் நடந்து அந்த செய்திகள் ஒருத்தர் 2 பேர் மரணம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி வர செய்தி வந்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துல அந்த வீடியோ வருது. 1 மணி நேரத்துக்குள்ள இவங்க என்ன சோர்ஸை கேட்டு என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணி எந்த அடிப்படையில வந்து இப்படி முன்கூட்டியே திட்டமிட்டு நடக்க வாய்ப்பு இருக்குன்றது இதுதான் ரொம்ப ஆபத்தானது. ஆக்சுவலா இந்த சூழ்நிலையில ஒருவேளை இத மாதிரி ஒரு கட்சி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது மட்டும் பிரச்சாரமா இருந்திருந்தா அது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தியிருக்கும்? நாளை பின்ன கட்சிக்காரங்க சொன்னா கூட விஜய் தயங்க ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க இந்த பிரஷர் முழுக்கவே எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா விஜயை சாட்டிஸ்ஃபை பண்றது, விஜயை பாக்குறது, இது 2 தான் அந்த இடத்துல பிரதானமான இந்த டிசாஸ்டருக்கு காரணமா இருக்கு. விஜய்க்கு பெரிய கூட்டத்தை காட்டினாதான் நமக்கு வெயிட்டுங்கும் போது அவர் லேட்டா வர வைக்கிறது, இது தெரியாமலாம் செய்யறது இல்லை. அவர் ஏதோ ஒரு ஃபிளைட்டை மிஸ் பண்ண அடுத்த ஃபிளைட்ல போறேங்கிறது இல்லை, ஃபிளைட் அவரோடது. ஏற்கனவே லேட்டா வந்து வேணும்ட்டே வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆமா, இது திட்டமிடப்பட்டது. நாகப்பட்டினத்துல அந்த மாதிரி ஆன் டைமுக்கு போனதுனால பெரிய மாஸ் காட்ட முடியல. அது வந்து ஒரு ரொம்ப சாதாரண கிரௌடா இருக்கு. ஒரு மாஸ் ஹீரோவுக்கு 200 ரூபாய் இப்பெல்லாம் வந்துருச்சுல்ல. லோகேஷ் கனகராஜ் படம் ஒரு ஸ்டாண்டர்டை பிக்ஸ் பண்ணுது இல்ல. அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இனி வந்து 2-3 வில்லன் அடிக்கிறதுக்கு எல்லாம் படத்துக்கு வெயிட் கிடையாது. ஒரு சூப்பர் ஹீரோக்கு ஒரு மாஸ் சீனுக்கான தகுதி அது கிடையாது. ஒரு ஃபைட்ல ஒரு 200 பேரை கொள்ளணும் அப்படின்னு அவர் புது ஸ்டாண்டர்டை செட் பண்றாருல, அந்த பாரை ரைஸ் பண்றாருல. அப்ப என்ன ஆகும்? அடுத்த ஹீரோ அதே மாதிரி ஒரு கதைக்கு போறான்ல. இவர் என்ன பண்றாருன்னா நாகப்பட்டினம் கூட்டம் அந்த கிரௌடு வரலைங்கும் போது லேட்டா போனாதான் நமக்கு மாஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க பர்பஸ்ஃபுல்லா டிலே பண்றாங்கன்றாங்க. வேறு காரணமே இல்லை. நீங்க இந்த இதை செய்யணும்னு சொன்னா இதை ஒழுங்குபடுத்துவது அல்லது ஆஃப் பண்ணிட்டு கிரௌட போலீஸ்ட ஹெல்ப் கேட்டு நீங்க ஹைவேல வேகமா வந்து சேர்றது, இது எல்லாமே சாத்தியம். ஏன் சொல்றேன்னா இவர் ஷூட்டிங்க்கு போகும்போது ஏர்போர்ட்டை உடைக்க மாட்டேங்கிறான் ரசிகன், பிரச்சாரத்துக்கு வரும்போது ஏர்போர்ட்டை உடைக்கிறான். எப்படி நடக்குது? ஸோ எங்கேயோ ஒரு ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு ட்ரிக் அவங்களுக்கு தெரியுது. இவர்கள் வேணும்னே கட்டுப்படுத்த முடியாதுன்னு கிடையாது, ஓரளவு கட்டுப்படுத்தலாம். ஆனால் கட்டுப்படுத்துறது நமக்கு நல்லது இல்லை. இவர்களை கட்டுப்படுத்தினா நாளைக்கு இந்த கூட்டம் வராதுன்னு அவர் நினைக்கிறார். சோ இவன் இந்த அட்ராசிட்டி பண்ணட்டும், அது ஒரு நியூஸ் ஆகும்ல, நெகட்டிவ் தானே. இது பல பேர் பண்ணதான். அமர் பிரசாத் ரெட்டி எல்லாம் என்ன அடிச்சா கூட பரவாயில்ல, அந்த வகையில நான் ப்ரமோட் ஆகுறேன்ல, பாப்புலர் ஆகுறேன்ல, அதை வந்து வெயிட்ன்னு நினைக்கிறாங்க. நான் கிருஷ்ணகிரி டு பெங்களூர் ஒரு பூ எடுத்துட்டு ஒரு வேன் போகும், மஹிந்திரா வேன் இருக்கு, மஹிந்திரா ஜீப்ல அந்த லக்கேஜ் வைக்கிற ஜீப் இருக்கு இல்லையா, அது போகும். அது அவன் வேகம் வந்து 110 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் இருக்கும். அந்த வண்டி தூரத்துல வரதை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற வண்டி எல்லாம் விலகிடுவாங்க, எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு. இவன் இந்த கல்ச்சரை ஆரம்பிச்ச பிறகு அவன் வர்றாங்கும் போது அந்த டைம்ல மற்றவர்கள் வந்து ஒதுக்குவாங்க. இவர் அந்த மாதிரியான ஒரு சீனை வந்து அவர் கிரியேட் பண்றாரு. எங்க ஆளுங்க வந்தான்னா அலப்பறை கொடுப்பான், கெத்து அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்களை வந்து தூண்டி விடுறாரு. அவர்களை ஒரு கருவியா, ஒரு சர்க்கஸ் மிருகங்களா பயன்படுத்துறாரு. இதுல விமர்சிக்கக்கூடியவர்கள், விஜய் விமர்சிக்கக்கூடியவர்கள் அவர் தான் பொறுப்புதாரி அப்படின்றதெல்லாம் வைக்கிறோம். அது லாஜிக்கலா அதுதான் ஃபேக்டா இருக்குது. ஆனா ஓகே, அதை அவரை அக்செப்ட் பண்ணிக்காம போகலாம், இல்ல அவர் ஆதரிக்கிறவர்கள் வந்து அது விஜய் மேல தப்புன்னு கருதலாம். ஆனா பாதிப்பு அவரை பார்க்க வந்த தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு நிகழ்ந்துருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்கள உடனே பாக்குறது, அவங்க ஆறுதல் சொல்றது,
இல்ல கட்சி தொண்டர்களை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது, இந்த மாதிரி எந்த வேலையிலையும் ஈடுபடாம இப்போ வரைக்கும் வெளியில அவங்க யாருமே இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்காம, நிர்வாகிகள் யாரும் போய் பார்க்காம இருக்கிறதுன்றது இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? இதுல 2 அடிப்படையில சிக்கல் இருக்கு. விஜய் கட்சியோட அரசியல் அது கொள்கையின் அடிப்படையிலானதல்ல. நான் சொல்லல, இது வந்து திராவிடம் தமிழ் தேசியம்லாம் வந்து ஒரு அவுட் ஆஃப் கம்பல்ஷன் நாங்க சொன்னது, அது எங்களோடது இல்லை அப்படின்னு லயலா மணி சொல்றாரு. இவரும் கொள்கையை வந்து ஒரு பெரிய இது பண்றது இல்லை. நான் அவ்வளோலாம் வளவளெல்லாம் பேச விரும்பல, 2 நிமிஷம் பேசுறேன் 3 நிமிஷம் பேசுறேன், அவர் அதுல இருந்து வெளியில வந்துட்டார். சும்மா பயன்படுத்திட்டார், அறிமுகத்துக்கு பயன்படுத்திட்டார். இவர்களுடைய ஒரே ஆயுதம் விஜய் எவ்வளவு குறைவா மக்களை அணுகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெயிட். அதுதான் அவங்களோட ஒரே துருப்பு சீட்டு. இதுதான் ட்ரம்ப் கார்டு. சோ விஜய் எல்லாத்துலயும் தான் ஒண்ணு, இது ஒரு பிரச்சனை. அதனால அவர்கள் முதலில் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, அவங்கள போய் சந்திக்கிறத ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மேபி இறந்து போனவர்களோட போட்டோவை பனையூர்ல வச்சு கும்பிடுவார், அது நடக்கலாம். ஏன்னா அது ஒரு சின்ன காட்சி. இல்ல நான் கிண்டலுக்கு சொல்ல, சீரியஸாவே இறந்தவர்களுக்கு போட்டோவை வச்சு அவர் மரியாதை செலுத்தலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவர் ஏற்கனவே மலை விலகத்துக்கு கூட்டு வந்து வீட்டுல கொடுத்தாரு, ஏன்னா அது அவருடைய பிரச்சார பாணின்றதுல குறை சொல்றேன். நான் பிரச்சனை அவருடைய சாய்ஸ் மேல எனக்கு அது தப்பு சரின்னு ஆர்குமெண்ட்டுக்கு வரல. அவருடைய ஒரே அவர் தன்னை வந்து ஒரு மாடலா முன்னிறுத்துறது எதன் வழியானா குறைவாக காட்சி தருவதன் வாயிலாக தனக்கான அந்த டிமாண்டை வந்து அவர் மெயின்டைன் பண்றாரு. இல்ல கட்சி நிர்வாகிகள் இவங்க போய் பார்த்திருக்கலாம், அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கட்சி நிர்வாகிகளுக்கு இத மாதிரி கட்சி நிர்வாகிகளை கட்டமைப்பு ரீதியா அவர்களை பயன்படுத்துவதற்கு விருப்பம் உள்ளவர்கள் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு கட்சியை நீண்ட காலம் அதை கட்சியை வந்து தயார்படுத்துவது, அதை வலிமைப்படுத்துவதுங்கிற நோக்கம் இவர்கள் யாருக்குமே கிடையாது. நீங்க அது விஜய்க்கு அடுத்த வரிசையில யார் யார் பேர் நீங்க சொல்ல முடியும்? புஷி ஆனந்த், புஷி ஆனந்த் சொல்லலாம், சிடி நிர்மல்குமார், இவரு ஆதவர்ஜுனா இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காங்க, இவரு இன்னொரு ராஜ்மோகன் இருக்காரு. ராஜ்மோகன் எழுதி கொடுக்குறாரு. அவர் இந்த இன்டெலக்சுவல் கண்டென்ட்ல லயலமணி எல்லாம் இல்ல, அவ்வளவுதான். இதான் அது அடுத்த கட்ட நிலைமையில இருக்கவங்க இவங்கதான். இவர்கள் யாருக்கும், நான் என்னோட அனுமானத்துல இருந்து சொல்றேன், இவங்க யாருக்கும் ஒரு நீண்ட கால நோக்கம் இந்த கட்சியில கண்டிப்பா இருக்காது. ஏன்னா விஜய் வந்து எனி மொமெண்ட் யார வேணாலும் மாத்துறவர். அவரு ஆட்சி அமைக்கணும், அவர் முதல்ல எல்லாம் பேசலாம். கீழே இருக்கவங்க நம்மளை விட, ஆனந்துக்கு நம்மளை விட ரியாலிட்டி நல்லா தெரியும். விஜயை பற்றி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறத விடவும் அவருக்கு நல்லா தெரியும். ஸோ இவர்கள் எல்லாரும் இந்த ஷார்ட் ஸ்பேனுக்குள்ள நம்மளை எப்படி வலுப்படுத்திக்கிறது, நமக்கு வேண்டியதை எப்படி ஏற்பாடு செஞ்சுக்கிறது, எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் தான் கூட இருக்கவர்கள் பேர்ல ஒரு வெறுப்பு இருக்கு. நீங்க ஆதவர்ஜுனாவை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாரு புஷி ஆனந்த்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இவங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. வேற யாரையும் வளர விட மாட்டேங்கிறாருன்னு குற்றம் சாட்டுறாங்க. மற்றவர்கள் வெளியில வர்ற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா விஜய் பக்கம் செய்தியே போக விடாம குறுக்க கட்டையை போட்டு தடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. விஜயினுடைய இயல்பே ஒரு 20 அடி காம்பவுண்ட் செவர் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள சமூகத்திலிருந்து ஒட்டு மொத்தமா தன்னை துண்டிச்சுக்கிட்டு அவர் அங்க போய் வாழ்றாரு. இவ்வளவு சிக்கல் இருக்கிற ஒரு தலைவரை நீண்ட காலத்துக்கு நம்பி ஒருத்தர் வேலை செய்ய மாட்டாங்க. இவங்க எல்லாத்துக்கும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்மா விஜயை பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி அந்த கட்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க? இப்ப இவங்க வந்து இப்படி பார்க்க மாட்டாங்க, இது அவங்களுக்கு அவசியம் இல்லை, இதை கடந்து போயிட முடியும், இதுக்கு பதில் சொல்லாம அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, இது ஊடகங்களால விஜயோட இல்ல தாவேகாவோட இந்த நிலைப்பாடு, இந்த செயல்பாடு விமர்சனத்துக்கு உள்ளானோம்ல, ஆகல. அது என்ன காரணமா இருக்கும்? அதை நாம ப்ரோப் தான் பண்ணணும். இதை அகைன் வந்து சொன்னா சதி கோட்பாடு மாதிரி ஆகலாம். பட் எனக்கு இருக்கிற ஸ்ட்ராங் டவுட் என்னன்னு சொன்னா, இது பாஜக ஆசீர்வாதத்தோடு இந்த கட்சி இயங்குது அப்படின்னு தான் நான் சந்தேகப்படுவேன். ஏன்னா விஜய் நமக்கு ஒரு த்ரெட்டா இருப்பாங்கன்னு பாஜக நினைச்சதுன்னா வித்தின் அ டே அவர்களால விஜய் ஆஃப் பண்ணி உட்கார வைக்க முடியும். ஒரு ரைட் அடிச்சு மடக்கி ஏதோ ஒண்ணு பண்ணிட முடியும். அந்த மாதிரி பல பேரை செஞ்சிருக்காங்க. டிடிவி தினகரன் எப்படி வழி கொண்டு வந்தாங்க? அவரை வேணாம், அவருக்கு அடுத்த நிலையில இருக்கவங்களை கையை வச்சாலே போதும், அவர்கள் அனுமதிச்சாங்க. பாஜக காரங்களோட ரியாக்ஷன் என்ன? விஜயை காப்பாத்துற மாதிரி தான் பாஜகவோட ரியாக்ஷன் இருக்கு. நேஷனல் மீடியாவோட ரியாக்ஷன் என்ன? விஜயை காப்பாத்துற மாதிரியான ரியாக்ஷன் தான் இருக்கு. ஸோ தட் இது எல்லாமே லாஜிக்கு சொல்லணும். இதற்கான அடிப்படை காரணம்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, பெரியாரை சீமானை வச்சு காலி பண்ணலாங்கிற ஒரு முயற்சி நடந்தது. அது பேக் ஃபயர் ஆச்சு. சீமான் 8% ஓட்டு வாங்கி ஒரு கல்ட் குரூப்பை கிரியேட் பண்ணி அவர்கள் சோசியல் மீடியால ஆன்லைன்ல எங்க போனாலும் எல்லாரையும் எதிர்க்கிற, எல்லாரையும் குரலை கடிக்கிற ஒரு குரூப் அவர் உருவாக்கி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பெரியாரை டேமேஜ் பண்றதுங்கிறத டாஸ்க்ல அவர் தோற்றார். அடுத்ததா விஜய பெரியாரை தோல்ல வச்சுக்கிட்டு பெரியாரை ஒண்ணுமில்லாம செய்யறதுக்கான அடுத்த இதுக்கு அவர் பயன்படுறாரு. ஏன்னா பெரியார் எடுத்துட்டாரு. இப்ப திகாவில் இருக்கவங்க எல்லாம் பலர் வந்து கடுமையா விஜய் எதிர்க்கிறதுக்கு தயங்கலாம். அவர் தான் பெரியார் ஆதரிக்கிறார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணலாம்.
ஒரு தன்னோட ஃபேஸை மட்டும் பாலிடிக்ஸா வச்சுட்டு பெரியார ஓரமா வச்சுட்டு அதன் பிறகு பெரியார் போட்டோ தூக்கி குப்பையில போட்டுட்டு அவரால் ஒரு அரசியல் நடத்த முடியும். ஸோ பெரியார காலி பண்ற ஒரு அசைன்மெண்ட்ல இவரோட ரோல் அவருக்கு உதவி செய்யலாம். அவங்க இறக்கி விடுறாங்களா இறக்கி விடலையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் அரசியல் பாஜகவிற்கு பயன்படல அப்படின்னு சொன்னா இந்த சப்போர்ட் அவருக்கு வர வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்ப ஊடகங்கள் வந்து தெளிவா விஜய் இதுக்கு பொறுப்பாளியே ஆக மாட்டாரு, தாவேக்கா போய் பார்க்காத ஒரு பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு இது எதிர்பார்த்து செஞ்சிருக்க மாட்டாங்க, ஒரு பாவம்ன்றத அது அப்படி உருவாக்குறது தான் வேலையை செய்யறாங்க. விஜய் இப்ப நடக்கிறது என்ன நடக்கும்னா, விஜய் பாவம், அவரை ஏன் போட்டு பண்றீங்க, அவருக்கு தெரியுமா இதெல்லாம் நடக்கும்னு, இது எதிர்பாராமல் நடந்தது அப்படின்னு ஒரு நரேட்டிவை சர்வ நிச்சயமா இறக்குவாங்க. இன்னைக்கு காலையில இருந்து இறக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பாதுகாப்பு குறைபாடா அப்படின்னு ஒரு கேள்வி அதே சேனல்ல வருது, விகடன்ல வருது. பாதுகாப்பு குறைபாடான்னு கேட்கிறாங்க. பாதுகாப்பு குறைபாடா அப்படின்னு ஒரு நரேட்டிவ் வைக்கிறீங்கன்னு சொன்னா மற்ற எல்லா பாயிண்ட்டும் வெளில கீழே போயிடும். அங்க இருக்கிற பேட்டிலே வருது, இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, இந்த இடம் வந்து போறதுக்கு பாதை இருந்தது, கரண்ட் வெளியில இருந்துச்சு, உள்ள சொல்றாங்க மக்கள் அப்படின்னே சொல்றாங்க. பட் பிரச்சனை எது எடுபடுது? ஊடகத்தினுடைய பார்வை என்ன இருக்கு, அவர் பாவம், பப்ளு பாவம்ங்கிற நரேட்டிவ் தான் வருது. ஸோ இதை இன்னும் பெருசா செய்வாங்க. அவங்க வெவ்வேறு இருக்கலாம். ஒரு இதுக்கு வந்து நீங்க ஒரு அரசியல் நிலைப்பாட்டை ஒரு ஊடகம் எடுக்கக்கூடாதுன்னா நம்ம ஒன்றும் பேச முடியாது. பட் இந்த கேள்வியை அவர்கள் எழுப்பவே இல்லை. ஊடகங்களோட செயல்பாடு இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, மக்களுடைய கோவத்தை வெளியில வரவிடாம தடுக்கிறதுக்கான ஒரு நெரேட்டிவ் போலவும் தெரியுது. ஏன்னா சில ஊடகங்கள்ல, நான் மலையாள ஊடகங்கள்ல இருந்து வந்த சில காட்சிகள் வந்து விஜயை ரொம்ப கணிசமா விமர்சிக்கிற இது இருக்கு. ரொம்ப கணிசமான, ரொம்ப மோசமா விமர்சிக்கிற இதெல்லாம் இருக்கு. நீ பாட்டுக்கு பேசிட்டு எங்க வீட்டுல இடம் வச்சுட்டு போயிட்டு அவன் காசை வச்சுட்டு என்னால என்ன பண்ண முடியுங்கிற மாதிரியான கோவம்லாம் வருது. அவன் போன பிச்சை காசு எங்களுக்கு பெருசா, இத்தனை உயிர் ஓய் கிடக்குது, அவனால என்ன செய்ய முடியும்? நான் அடுத்த ஊருக்கு எந்த மோதனை வச்சு மாநாடுக்கு போவேன். அவன் மாநாட்டுக்கே போக கூடாது, போனான்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், அவன்கிட்ட சொல்லுங்க, நான் போடுற செருப்ப கட்டியாவது அடிப்பேன். இவன் போய் நீ சொகுசா படுத்திருக்கிற ஏசியில, நாங்க கிடக்குறோம், வீதியில கிடக்குறோம். இந்த கோவம் டிவிக்கு இனி கிரவுண்ட்ல வேலை செய்யறதுக்கான பிரச்சனையா இருக்குன்றதுனால இதை வந்து குறைக்க வந்து முயற்சி பண்றாங்க. இந்த கோவம் இருந்தாதான் இவங்க நாளை பின்ன ஒழுங்கா இருப்பாங்க. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது கேள்விகள் வைக்கும் போதுதான் பதில் அப்படி வருது. ஆமா, மக்களுடைய இந்த கோவத்தை அதை வெளியில தெரிய விடாம தடுக்கிறதுக்கான நரேட்டிவை நாம் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிட்டாகணும். அதற்கு எதிராக அதுதான் நம்ம பேச வேண்டியிருக்கு. இல்லாட்டி இந்த நியூஸ் அப்படியே விட்டுடலாம். இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும் போதுதான் நமக்கு பயமா இருக்கு. நாளை பின்ன இதை தவிர்க்கணும்னு சொன்னா இந்த கோவத்தை விஜய் கட்சி பார்க்கணும், அதை பொருட்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். இது நடக்கணும்னு சொன்னா இந்த நடுவுல பூந்து அவரை பப்ளு பாவம்ங்கிற நரேட்டிவை நாம ஆரம்பத்திலே அதை வந்து தண்ணி தெளிச்சு அடக்கலன்னு சொன்னா நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு இந்த மாதிரியான ஒரு ஊடக கண்ணோட்டத்தை நாம வந்து கொண்டு வர வேண்டியிருக்கு. அது ஒரு முக்கியமான வேலைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இவர் பாவன் ஊடகங்கள் ப்ராஜெக்ட் கொண்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சீமான் வந்து இன்னைக்கு போயிருக்காரு. சீமான் என்ன சொல்றாருன்னா, தண்ணி கூட பெருசா கொடுக்காததான் வந்து இவ்வளவு பேர் இறந்ததுக்கு, டீஹைட்ரேட் ஆகி அவ்வளவு நேரம் நின்றதுனால தாக்கு பிடிக்கும் போது இறந்துருக்காங்க. தண்ணி கொடுத்துருந்தா உயிர் சேதம் வந்து கம்மியாயிருக்கிறோம் அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க முடியுமா? இது வேணா படிப்புனே எடுத்துக்கலாம். இப்ப அதெல்லாம் வந்து இங்க பேசி என்ன ஆக போகுது? செத்து அதான் இப்ப இறந்துட்டாங்க, இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, அதோட முடிஞ்சிடுச்சு. அதை போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு அதுல யாரு காரணம்னு போய் பேசிட்டு இருக்கிறதுலாம் பயன் இல்லை அப்படின்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இழப்பு தான், இறந்தவர்கள் தான். இப்போ அந்த துயரத்தில் நம்ம பங்கேற்று துயரத்தில் நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்சா 2 வார்த்தை ஆறுதல் இல்லை அவங்களுக்கு, அதுதான் இப்போ தேவைப்படுது. இதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நடந்துருச்சு, கேட்டிருந்தா அப்படின்னா கேட்கல, நடந்துருச்சு. இப்போ அதுக்கு போய் என்ன பண்ண முடியும்? குடிநீரை வந்து அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது. அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இனி இது நடக்காமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், யார் காரணங்கிற ஆய்வு நடந்துதான் ஆகும். இவர்கள் உணராமல் இந்த இடத்துல வேற யாரும் இல்லை, விஜய் இல்ல இந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடாது, இந்த பிரச்சார வடிவம் மோசமானது, இது நமக்கு எதிராக திரும்பும்னு அவர் நம்பலன்னு சொன்னா இந்த அபாயத்தை எதிர்நோக்கி தான் நீங்க ஒரு வாரமும் காலத்தை கடத்துற மாதிரி இருக்கும். இந்த குழந்தைகளை கட்டுப்படுத்துவதுங்கிறது, இந்த ஏஜ்ல இருக்கவங்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது இருக்கு இல்லையா, இது ஒரு ஃப்ரீ ஃபயர் ஜென்ரேஷன். இந்த குரூப், அதாவது ஒரு 20 வருஷம் முன்னாடி அப்பா சொன்னா 10 குழந்தைங்கள்ட்ட சொன்னா 8 பேர் பயந்துட்டு வீட்டுல உட்காருவோம், ஏய் போவாதரன்னா. ஓகே, இப்ப நீங்க 100 பேர்ட்ட சொன்னீங்கன்னா 2 பேர் கூட கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் போவேன். ஃப்ரீ ஃபயர் கேம் என்ன, எல்லா ரிஸ்கையும் எடுக்கிற ஒரு கேம். நீங்க உங்க டாஸ்க்ல ஜெயிக்கணும்னா நீங்க சொல்றீங்க, அதுல பப்ஜில நீங்க சொல்றீங்க ஒருத்தரையும். இந்த மைண்ட் செட்ல இருக்கும் எல்லாரும் நான் சொல்லல, பட் இந்த இடத்துல கேதர் ஆகுறாங்க. அண்ட் இது எல்லாமே
இந்த 30,000 பேரும் கரூர்ல இருந்து வந்தாங்க. 25,000 பேர், 30,000 இல்ல, 25,000 27,000 பேரும் கரூர்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து வந்தாங்க. இவங்க அத்தனை பேருக்கும் அந்த அந்த இடத்தினுடைய ரிஸ்கை என்ஜாய் பண்ற ஆட்களை இவர்கள் திரட்டுறாங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ திரட்டுறாங்க. மற்ற ஊர்களுக்கு ஒரு மாடல் அவங்க காட்டுறாங்க. இதுதான் அவருடைய பேட்டர்ன். இல்ல சீமான் ஏன் வந்து இத விசாரிக்க கூடாது, விஜய் பொறுப்புன்னு பேசக்கூடாது, அது தப்புன்னு ஏன் அவர் வந்து வலியுறுத்தணும்? நேத்து வரைக்கும் விஜய் வந்து அந்த அளவுக்கு எதிர்த்து இருந்தாருல. இவரு அண்ணாவை குறித்தும் எம்ஜிஆர் குறித்தும் பேசுறதுக்காக அவங்க 2 பேரும் திட்டினாப்புல. இட்லி தோசையை சேர்த்து எடுத்துன்னு வந்து உப்பான்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கிறாப்புல, விஜய் திட்டினாப்புல. இன்னைக்கு ஏன் விஜய்க்கு இப்படி ஒரு கன்சர்ன்? நம்ம வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவர் என்ன, சீமான் வந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு தன்னுடைய தனிப்பட்ட நலன்களுக்காக அவர் எப்படி வேணா எதை வேணா மாத்தி பேசுறாரு. சீமானுக்கு இந்த பதில்னால ஒரு பலன் கிடைக்கலாம். நான் எப்படி அதை கணிக்கிறேன்னு சொன்னா, சீமான் பக்கம் இருந்தவர்கள் தான் விஜய்க்கு போயிருக்காங்க. இந்த விஜய் கேங்ல இருந்து ஆட்களை வர வைக்கிறதுக்கான ஒரு கருவியா இந்த 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 வாய்ப்பை பயன்படுத்தலாம்னு அவர் நினைச்சிருப்பாரு. பட் அது நடக்கல. எப்படி சொல்றீங்க? ஆமா, அங்கேயே சீமானை ஏத்து பேசியிருக்காங்கல்ல. விஜய் ரசிகர்கள் வந்து அங்கேயே சீமானை வந்து அதை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டின மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் இருந்தது. சோ அப்படிதான் அவர் எதிர்பார்த்தாரு, அது நடக்கல. அந்த மாதிரி ஒரு பர்சனல் இன்டென்ஷன் இருந்திருக்கலாம். அல்லது சீமானுடைய இந்த மாதிரி இரங்கல் வீட்லயும் வந்து இப்படி ஒரு லாபம் எதனா கிடைக்குமா அப்படின்ற ஒரு இன்டென்ஷன். ஆமா, அது அது நடக்காது இல்லையே. இவர்களுடைய இதுல இதற்கு முன்பெல்லாம் கூட பல சமயங்கள்ல மரணத்தை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தினது நடக்காமல இருந்தது அரசியல் கட்சிகள். பட் சீமான் இதை செய்யறாருன்னா இது நாம இன்னும் கூடுதலா புரிஞ்சுக்கணும். சீமான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா, ஏன் விஜயை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய சூழலில், வாய்ப்பு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் சீமான் ஏன் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்கிறதையும் யோசிச்சோன்னா, ரைட், இது வெறுமனே எதேச்சையான நிகழ்வு இல்ல. விஜயை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடி வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வருது. அந்த நெருக்கடி யார் செய்வா? டிஎம்கே காப்பாற்றணுங்கிற நெருக்கடியே கிடையாது. பாஜகவுக்கு அப்படி காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவர்களால ஏடிஎம்கேவை ஆக்டிவேட் பண்ண முடியும், மீடியாக்களை ஆக்டிவேட் பண்ண முடியும், அவர்களால சீமானை ஆக்டிவேட் பண்ண முடியும். இதெல்லாமே நடக்க முடியும். அதெல்லாம் நடக்குது இப்போ. அதுதான் அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஸ்டில் நமக்கு இதை உறுதிப்படுத்துவதற்கான டேட்டா எதுவும் கிடையாது. நம்ம ஒரு அசம்ஷன்ல பண்றோம். காலம் இதை வந்து நிரூபிக்கும். அதாவது இந்த அசம்பாவிதத்துக்கு என்ன நடந்திருக்கணுமோ, இயல்பா என்ன நியாயங்கள் கோரப்பட்டிருக்கணுமோ அதை மாறி அது எதிர்மாறாவும் நடக்கும்போது இப்படிலாம் ஆமா, இது சந்தேகம் தான். நாம வந்து அதை இப்படிதான் இருக்கும்னு நம்ம எல்லாம் சொல்லல. இது நம்முடைய சந்தேகம். நாம டிவிகே மாதிரி ஒரு சதிக்கோட்பாடெல்லாம் வைக்கல. டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டா ஏத்துக்கலாம், பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. இதை தவிர வேறு காரணங்கள் எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுல இப்போ விஜயை வந்து மினிமலா யூஸ் பண்ணணும், அவரோட கெஸ்டரை வந்து கம்மியா காட்டணுன்றத இவங்க சொல்றாங்க. அதனால மறுக்கலான்றத சொல்றீங்க. தொண்டர்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவங்க போய் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரீங்க. ஆனா கோர்ட்டுக்கு போய் இது சம்பந்தமான விசாரணையில இப்படிதான் நடக்கணும்ன்றத ஒரு பெட்டிஷனை போட்டு நாளைக்கு விசாரணை கொண்டு வந்திருக்கிறாங்க. சிடி நிர்மல்குமார் வந்து நீதிபதி தண்டபாணி அவர்களை சந்திச்சு வந்து மனு கொடுத்திருக்கிறாரு, இதை குறித்து விசாரணை நடத்தணும்னு சொல்லி. ஏன் அதை தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர் தலைமையில் ஒரு ஆணையத்தை போட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஏன் அந்த முயற்சி எடுக்கிறாங்க? இல்ல இது பின்னாடி எனக்கு தெரியறது என்னன்னு சொன்னா, இவர்கள் ஒரு தவணை வாங்குறாங்க. பிளான் வந்து என்னன்னு சொன்னா, விஜய் அப்பாவி, இது அவருடைய விருப்பத்தை மீறி அவர் எதிர்பாராமல் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் பாவோன்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு நெரேட்டிவ் தான் அவர்கள் பிளான் பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படிதான் மீடியாவோட சில அவுட்புட் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. பட் அந்த நெரேட்டிவை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு அவகாசம் வேணும்ல. இப்ப என்ன பதில் சொல்லலாம் டிவி கேட்காரங்க? இருங்க, கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம், விசாரணை நடக்கிற வரைக்கும் வெளியில பேச முடியாதுன்னு அவர்கள் ஒரு அவகாசம் கேட்கலாம். இந்த பிரீதிங் டைம்குள்ள விஜய் நல்லவர், அவர் அப்பாவி, அவரை வந்து சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய மற்ற பக்கவாத்தியக்காரர்கள்ட்ட இருந்து அதை வாசிக்க வைக்கலாம். அவர்கள் ஒரு தவணை வாங்குறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒரு டைம், இதுக்குள்ள பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு அவகாசம் கிடைக்குது. இப்ப என்ன பண்றாங்க? 20 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆமா, சோ 20 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நீங்க போகலாம். இனி அடுத்தது வந்து யாரோ ஆட்களை, கட்சி ஆட்களை தயாரா இருக்கிறவன அனுப்பி விடலாம். எப்படி இருக்கு, டெஸ்டிங் த வாட்டர் மாதிரி இறக்கி விட்டு களம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்ல விஜய்க்கு சேதாரம் இல்லாமல் கூட்டிட்டு போக முடியுமா, அல்லது வந்து பனையூர்ல போட்டோ வச்சு ஏதோ ஒரு டைம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் அதான், நீங்க ஒரு சண்டையில் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டைம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கலாம். இனி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்காம இருக்கிறதுக்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். துணை முதல்வர் வந்து அதை சொல்லியிருக்கிறாரு, அப்படி ஒரு நடவடிக்கை எடுப்போம்னு. தாவேக்கவும் அந்த அனுபவத்துல இருந்து கத்துக்கிட்டு வேற ஒண்ணு செய்யணும். மக்கள் இதை எப்படி எடுத்துக்கணும்?
இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி அணுகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது அரசு நடவடிக்கை எதை எடுத்தாலும் அது விஜய்க்கு பயந்து எடுக்கிற நடவடிக்கைன்னு திருப்பி விடுறதுக்கு இவங்க எல்லாரும் வேலை செய்வாங்கன்னு தெரியுது. ஸோ கோர்ட் இதுல அதிகபட்ச பொறுப்பு கோர்ட்டுக்கு தான் இருக்கு. கோர்ட்டு தான் விதிமுறைகளை சொல்லணும். அது அவங்க தான் நம்ம எல்லா பொறுப்பையும் வந்து அரசாங்கத்தில் தள்ளி விட்டு கோர்ட்டை வந்து நீங்க காப்பாற்றி விடக்கூடாது. கோர்ட் இந்த விஷயத்துல அவர்கள் சொல்லணும். இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்க வழக்கு நல்லது. இத மாதிரி இன்னைக்கு ஒரு வழக்கு வந்து ஆமா, இன்னைக்கு உரிய ஏற்பாடுகளோட இறந்தவர் சார்பா வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அவருக்கு கோர்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நாம பார்க்கலாம். பொதுமக்களா நான் கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, பெருங்கூட்டத்தை ஹேண்டில் பண்றதுங்கிறது இந்தியால பிராக்டிக்கலா கஷ்டம். ஏன்னா நாம வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு நாடு. அமெரிக்கா மாதிரி இடம் தாராளமா இல்லை, அல்லது யூரோப்பியன் அது மாதிரி நமக்கு தாராளமான இடம் கிடையாது. பொதுவான நம்முடைய கலாச்சாரத்தின்படியே நாம் வந்து பெருசா அந்த பயப்படுற ஆட்கள் இல்லை. ஒரு விஷயத்த பார்க்காம போலாம், அப்படி ஒண்ணு பார்த்தாகணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி நினைக்கிற ஆட்கள் இல்லை. நம்மள பெரும்பாலானவர்கள் இருந்து பார்த்துட்டு போகணும்னு அசௌகரியங்களை பொறுத்துக்கிட்டு ஆனா செஞ்சாயிரும். ஆமா, தான் நினைக்கிறத செஞ்சணும்னு நினைக்கிறாளுங்க. அண்ட் இப்போ வந்து இந்த ரிவெஞ்ச் டூரிசம் மென்டாலிட்டி இருக்குங்கிறதுனால ஒரு இடத்துல கூட்டத்துல நின்று அதுல தன் டாஸ்கை முடிச்சிடணுங்கிற ஒரு விருப்பம் பரவலா இருக்கிற ஒரு இடம். அண்ட் ஜென்சி ஒரு விளையாட்டை போல இந்த விஷயங்களை அணுகிற ஒரு தலைமுறையா நாம உருவாக்கியிருக்கோம். ஏபொலிட்டிக்கலா ஒரு வைப் பண்ற, ஒரு இடத்துல கூட்டத்துல என்ஜாய் பண்ற ஒரு மைண்ட் செட், ரிஸ்க் என்ஜாய் பண்றது. ஆமா, ஒரு ரிஸ்க் என்ஜாய் பண்றது, ஹை ரிஸ்க் பிஹேவியர் இருக்கிற ஒரு ஜென்சிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானவர்களுக்கு அதை கரெக்டா விஜய் யூஸ் பண்றாரோ? கண்டிப்பா. இப்படி ஒரு மைண்ட் செட் எல்லாமே டேஞ்சரா இருக்கும்போது, இந்த மாதிரியான ஒரு கேதரிங்கை பயன்படுத்துற ஒரு கட்சி தலைவர் இருக்கும்போது இந்த இடத்திற்கு செல்வதை தவிர்ப்பதுதான் சரி. இங்கன்னு இல்ல, கோயில் திருவிழா கூட்டம் ஜாஸ்தி இருக்குன்னு மரியாதை திரும்பி வாங்க. ஏன்னா எந்த இடத்துல எவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. எவன ஒருத்தன் பட்டாசு கொளுத்தி போட்டான்னா கூட பிரச்சனை ஆகும். ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமா கூட்டம் இருக்கதை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த மாதிரியான செயல்களுக்கு, இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு விஜய்க்கு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு மக்கள் தங்களுக்குள்ள பேசிக்கணும். இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்கு ஒப்பீட்டளவில் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பாக்குறேன். கோரிக்கை என்னன்னா, இறந்தவர்கள் தரப்புல இருந்து ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமே வர்றதை தவிர்க்கிற அளவுக்கான ஏற்பாடுகளை செஞ்ச பிறகுதான் விஜயோட பிரச்சாரம் தொடரணுங்கிற வழக்கு. மேலோட்டமா பார்க்கும்போது விஜய் பிரச்சாரத்தை தடுக்கிற மாதிரி தோணலாம். ஆனா அவருடைய பிரச்சார வடிவமே ஆபத்தானதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். இந்த குறைவா வர்றது, லேட் பண்றது, இந்த ஹைப்பை கிரியேட் பண்றது, அதை அவர் என்ஜாய் பண்றது, இது எல்லாமே ஒரு மோசமான மாடல். இந்த மாடல் எங்க போனாலும் ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை உருவாக்க வல்ல மாடல். வெறுமனே கரூர்ல மட்டும் இது நடக்கல. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடப்பதற்குண்டான எல்லா அடிப்படை விஷயங்களும் நாமக்கல்ல நடந்தது. நாமக்கல்லை விட கரூர்ல வந்து இந்த ஹைப்பை கிரியேட் பண்ணி டிலே பண்ணதுனால, கூட்டம் சேர்ந்ததுனால இங்க நடந்திருக்கே தவிர அங்க அது நடக்காம போயிருக்கு. மற்றபடி ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்குண்டான எல்லா தகுதிகளும் உள்ள ஒரு பிரச்சாரம் இது. இவர் இந்த பிரச்சார வடிவத்தை மாத்துறதுக்கும் அல்லது இதற்கான ஏற்பாட்டை செய்யணுங்கிற நிர்பந்தத்தை விஜய் கட்சிக்கு கொடுக்காமல் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஸோ இந்த வழக்கு மிக முக்கியமானது. இது என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸை கோர்ட் கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம காத்திருக்கலாம். பட் அதுதான் சரியா இருக்கும். இந்த வழக்குக்கான தீர்ப்பு இதுக்கு ஒரு முக்கியமான, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாரோ வருது இல்லை, அவருக்கு தான் அந்த இடத்துல அந்த கூட்டம் அவருக்கு தான் தேவைப்படுது. ஸோ அந்த கூட்டத்தை நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. நீங்க அங்க சொல்லலைன்னு சொன்னா இது மேல 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 இவங்க டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா, திருச்சியில ஆம்புலன்ஸ் எல்லாம் போக வியாபாரிகள் போறதுக்கு வழி இல்லாம மறிச்சாங்க. ஏர்போர்ட்ல அந்த கேட்டெல்லாம் உடைச்சு நாசம் பண்ணாங்க. இந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டத்தை விஜய் பயன்படுத்துறாரு. இது நம்முடைய இயல்பு வாழ்க்கைக்கு ஒரு சிக்கலா வந்து முடியும். எப்படி சீமான் ஒரு கூட்டத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு அது இணையதளங்கள்ல போற வர்ற எல்லாரையும் போட்டு பிராண்டி, அது இப்பதான் காவல் அதிகாரிகள் உட்பட சப்சைட் ஆயிருக்கு. இப்பதான் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அடுத்த 10 வருஷத்தை நாம இவர்கள் ஜெயிப்பாங்கிறதே வேண்டாம். இந்த கூட்டத்தை கரெக்ட் பண்றாங்க. இந்த கூட்டத்தை பயன்படுத்தியே போதுமான சேதாரங்களை சமூகத்திற்கு விஜய் கட்சியால செய்ய முடியும். அண்ட் விஜய் தெரியலையா, அவர் விரும்பலையாங்கிறதா நமக்கு தெரியாது. அவர் திருந்துற வரைக்கும் நாம காத்துட்டு இருக்கலாம் முடியாது. இந்த பிஹேவியருக்கு எதிரான, இந்த மாப் மென்டாலிட்டிக்கு எதிரான பேச்சை நம்ம சக குடும்ப உறுப்பினர்களோட, நண்பர்களோட இதை விவாதிச்சு இந்த போக்குக்கு எதிரான ஒரு பொது மனோநிலையை உருவாக்குறது தான் பொதுமக்களோட முதல் கடமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கட்சிகள் இந்த பொறுப்பை எடுக்க முடியாது. அவர்களுக்கு வேறு நெருக்கடி இருக்கு, போலீஸுக்கு வேறு நெருக்கடி இருக்கும். அவங்க வந்து நம்மள இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவங்க டிசைட் பண்ண முடியாதுல, இதுல நீங்க வர முடியாது, அந்த பொறுப்பு அங்க கொடுக்க முடியாதுங்கிறாங்க.
அவங்க வந்து கை கட்டிட்டு நிக்கலாம், மோசமாச்சுன்னா பாத்துக்கலான்ற அளவுக்கு நிக்கலாம். இதுல அதிகபட்ச பொறுப்பு நமக்கு தான் இருக்கு, பொதுமக்களுக்கு இருக்கு. ஏன்னா அதிகபட்ச சேதாரத்தை எதிர்கொள்ள போறது நாம தான். ஒரு நாள் பொழப்ப கெடுத்தாங்கன்னா அது போலீஸுக்கோ அரசுக்கோ ஒரு பிரச்சனை கிடையாது, நமக்கு அது பிரச்சனை. யாரோ ஒருத்தர் மூச்சு தண்ணீர் கீழே விழுந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அது பிரச்சனை. இதை வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இல்ல, விஷயத்தை தெரிஞ்சுக்கிற முதல் பொறுப்பையாவது நாம கையில் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவா உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.